இப்போ நீங்க எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலையா? இல்ல மாப்ள, வக்கீல் உயில கொடுத்த உடனே அம்மாவை எங்கன்னு கேட்டோம். அவர் தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா நேத்து காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களே. நேத்திக்கு கிளம்புறதா நேத்திக்கு வந்திருப்பாங்களே. ரத்னோ மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா ஆதி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா அங்க வந்தாங்களா? இல்லையேப்பா, இங்க வரலையே. வரலையா? நானும் நேத்து போன் பண்ணி பார்த்தேன், போன் போகலையே. என்னாச்சுப்பா ஆதி? அங்க அங்க வரேன் தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் இங்க வரலையா ஆதி? சரிப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஆதி அங்க போலையா? போல. மாப்ள, இங்க ஏதாவது பிரச்சனையா? நார்மலா கிளம்பி போனாங்களா இல்ல சண்டை ஏதாவது போட்டு போனாங்களா? அவங்க சண்டை போட்டு தான் போனாங்க. தப்பு என் மேலதான். நான் தான் அவங்கள புரிஞ்சுக்காம சண்டை போட்டேன். சரி விடு பாரதி. அப்பா, வழக்கமா அத்தை எங்கெல்லாம் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க. மாமா, நீங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேளுங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். அம்மா வரலன்னு தான் சொல்றாங்க. அக்கா வழக்கமா போற இடத்துல விசாரிச்சாச்சு, யாருமே வரலன்னு தான் சொல்றாங்க. இப்போ என்னங்க பண்றது? தெரியலையே. மாப்ள, ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? யோ, நீதான் எங்களை பார்க்க வந்தியா? நாங்க கூட வேற யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். என்ன ஸ்வேதாமா, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? எங்க வீட்டுக்கு எதிர் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன வந்து பார்க்கணும்னு உங்க 2 பேருக்குமே தோணலையா? தோணாமலாம் இல்ல, உங்களை பார்க்க வேணாம்னு தான் வரல. சார், எதுக்கு பார்க்க வேணாம்னு நினைச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு நீங்க பண்ணல, இத்தனை நாளா நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா சார், ஒரே நாள்ல என்னையும் எங்க அப்பாவையும் எங்க அத்தை ஒரே அடியா மாத்திட்டாங்க. உங்களையும் மட்டுமா மாத்துனாங்க? என்னையும் மாத்துனது சாரதாமா தான். அம்புட்டு பெரிய கோடீஸ்வரியா இருந்துபுட்டு அவங்களே இம்புட்டு தன்மையா இருக்கும்போது நான் இப்படி இருக்கணும்ட்டு எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுமா. அறிவு சார், சாரதாமா சொன்ன ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை என் வாழ்க்கையவே மாத்திருச்சு சார். இன்னைக்கு நானே என் பொண்ணுக்கு நலங்க வச்சு அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு போயிருக்கேன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சாரதாமா தான். அம்புட்டி ஏன் சார் இந்த ஆதி பயில அழிக்கணும், அழகரை அழிக்கணும்னு சொல்லிட்டு திமிரா வெறியோட சுத்திக்கிட்டு இருந்த. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு மனுஷனா மாத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். எங்களையும் தான் மாத்திருக்காங்க. சந்தோஷம் சார். சார் இங்க இருங்க. நீங்களும் ஆதியும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்களாம் ஒரே ரத்தம். ஆனா நீங்க இப்படி மனசு மாறி வந்த நேரத்துல உங்க அக்கா இல்லாம போயிட்டாங்க பாருங்களேன். அதுதான் தர்மலிங்க மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க அவங்களை எதிரியா நினைக்கும் போதெல்லாம் அவங்க பக்கத்திலேயே இருந்தாங்க. இப்ப அவங்க வேணும்னு நினைக்கும் போது எங்க போனாங்கன்னு தெரியல. நீங்க வேற சார், அவங்களா எங்க போனாங்க? இவதான் அவங்கள துரத்தி விட்டுப்புட்டா. யார சொல்றீங்க? வேற யாரு? எல்லாம் அந்த யமகாதகி இருக்காளே பாரதி, அவதான். இங்க இருக்க அம்புட்டி. ஏன் இப்போ உங்க அக்கா வந்து இங்க இருந்தாங்க பாருங்க,
அந்த 2 நாள்ல அப்புட்டு சித்திரவதை பண்ண அவ. என்னையா சொல்ற? ஆமா சார். சரி, பாரதி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியும், உயில்ல படிச்சோம். சாரதாமா, அந்த உயில எழுத காரணமே பாரதி அந்த குழந்தைய கலைக்க போனதாலதான். புரியல. ஐயோ, என்ன சார், சாரதாமா அவங்க சொத்து அம்புட்டையும் அந்த தமிழ் பேர்ல எழுதி வச்சிருந்தாங்களாமே. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லன்ட்டா ஆதியோட புள்ளைய கலைக்கு போயிருப்பாளாவ. நம்ம குடும்ப சொத்து நம்ம குடும்ப வாரிசுக்கு தான் போகணும். அந்த பாரதி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானா, அவளுக்கு ஏதாவது நம்ம பதிலுக்கு பண்ணணும் ஸ்வேதா. ஆனா ஆதி மாமா அவளை கண்மூடித்தனமா நம்புறாரே. இந்த விஷயத்துல நமக்கு முக்கியம் அக்கா மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஆதியே வந்தாலும் விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம குடும்ப சொத்து ஸ்வேதா. ரோட்ல போறவங்களுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? அறிவு சார், முதல்ல சாரதாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க சார். இங்க இருங்க, ஆதியே தேட முயற்சி பண்ணாலும் அந்த பாரதி அவங்கள தேட விட மாட்டா சார். சார், நீங்க தான் சார் அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா தர்மலிங்கம், எங்களுக்கு முக்கியம் அக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆதிலாம். அப்ப நாம ஆதி மாமாவை நம்ப வேண்டாம், நாமளே இறங்கி தேடுவோம். சரி ஸ்வேதா, நாளைக்கு முத வேலையா நம்ம சிட்டி கமிஷனர் கிட்ட பேசணும். லோக்கல் ஸ்டேஷன்ல இதை பத்தி சொல்லணும். அங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லணும். போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நாமளும் ஒரு பக்கம் ஆளை வச்சு தேடலாம். சார், ராமருக்கு அனில் உதவி செஞ்ச மாதிரி நானும் உங்களுக்கு ஏதோ சின்ன உதவி செய்யறேன் சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு.